குரூப் 2 சிலபஸில் வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு சிலபஸில், அதாவது நம்ம ரிட்டன் பேட்டர்ன் வந்து எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன். அதில் குரூப் 2 பற்றி சொல்லாம விட்டேன். ஸோ அதுக்காக அந்த ஷார்ட்ஸ் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A இது ரெண்டோட ப்ரிலிமினரி எக்ஸாமும் வந்து ஒன்றா நடக்க போகுது ஓகேங்களா. அதில் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே பேப்பரில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, லாங்குவேஜ் இந்த மூணுமே வந்து நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். மூணுமே அப்ஜெக்டிவ், மூணுமே குவாலிஃபிகேஷன் பேப்பர் மட்டும்தான் ஓகேங்களா. ப்ரிலிமினரி ரெண்டுமே ஒன்றா தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2ஓட மெயின்ஸு, குரூப் 2 சொல்கிறேன், குரூப் 2A இல்லை, குரூப் 2ஓட மெயின்ஸு பார்த்தீங்கன்னா இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆனால் அது வந்து குவாலிஃபிகேஷன் பேப்பர் தான், சும்மா மார்க் எடுக்கணும், இவ்வளோ லிமிட்டட் மார்க் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, ஆனால் ஸ்கோரிங் பேப்பர் அந்த மார்க் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு மாற்றம் இருக்குது. குரூப் 2A மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து எப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில், அது மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் குவாலிஃபிகேஷன் பேப்பர், ஆனால் அது வந்து குவாலிஃபிகேஷன் சும்மா குவாலிஃபை ஆகிறதுக்காக பேப்பரு. மீதி இருக்கிற அந்த ஜென்ரல் ஸ்டடீஸு, ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸு, லாங்குவேஜ் இந்த மூணுமே ஒரு பேப்பராக நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்ட், மீதி ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. மூணுமே அப்ஜெக்டிவ் டைப்பா, மெயின்ஸில் வந்து மூணுமே அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்கோரிங் பேப்பர், மூணுமே ஸ்கோரிங் பேப்பர். பார்த்தா குரூப் 4 மாதிரியே தான் இருக்க போகுது, கொஞ்சம் சிலபஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இதுவும் அப்ஜெக்டிவ், அது அப்ஜெக்டிவ். மெயின்ஸ் வந்து குரூப் 2A வந்து இல்லை, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெயின்ஸ் இருக்குது, மெயின்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இல்லாமல் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் வருது தமிழை தவிர. ஸோ அது என்னென்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்கோரிங் பேப்பர் வந்து இந்த மூணும் தான், அந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் ரீசனிங்கும். ஆனால் அது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சிலபஸ் வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.